செங்கோட்டையனை இயக்குவது தங்கமணி, வேலுமணி. வேலுமணி 2 பேரை இயக்குவது ஜக்கி இயக்குவது பிஜேபி. இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கா இல்லையா? அவரை எதிர்ப்பதினால் எந்த சேதாரம் அதிமுகவுக்கு வராது. செங்கோட்டையனுக்கு தான் சேதாரம். செங்கோட்டை இன்னொரு ஓபிஎஸாக மாறி இன்னொரு 6 மாதத்தில் கடைசி பெஞ்சனை கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமை தான் வரும். அதிமுக அலுவலகம் அது எம்ஜிஆர் வாழ்ந்த இடம். அது அவனுக்கு ஒரு புனிதமான இடம். அதை உடைத்து நாசப்படுத்தி சின்னாமணப்படுத்தினது யார்? ஓபிஎஸ். அதிமுகவுக்கு அனுமதித்தால் மீண்டும் அதிமுகவை பிஜேபியோடு இணைப்பதற்காக முழு மூச்சாக அதிகாரத்தை, பதவியை பயன்படுத்துவார்கள் என்பது தெளிவான பார்வையில் இருக்கிறார் எடப்பாடி. எடப்பாடி சசிகலாவை விட்டு, ஓபிஎஸ்ஐ விட்டு, தினகரனை விட்டு பல மைல் இடைவெளி பயணம் செய்தார். மீண்டும் அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்தால் சசிகலா அணி ஒன்று உருவாகும், ஓபிஎஸ் அணி என்று ஒன்று உருவாகும், டிடிவி தினகரன் அணின்னு ஒன்று உருவாகும். எந்த அணி அதிமுகன்னு ஏற்றுக்குவீங்க? எத்தனை முறை சமாதான தூது விட்டாலும் எடப்பாடியினுடைய இரும்பு கதவுகள் திறக்கவே மாட்டார். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக ராஜமாதா இன்னைக்கு இபிஎஸ்க்கு தூது விடுற மாதிரி ஒரு வார்த்தைகள் வருது. நான் உங்களோட இணைந்து பயணிக்கலாம், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை அங்கே வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறது? அதிமுக ஒன்றிணைஞ்சு செயல்படுமா இந்த வரப்போகிற 2026 எலெக்ஷனில்? இல்லை, எடப்பாடிட்டு இந்த ராஜமாதா விடுகிற ஒற்றுமை தூது நீங்கள் 1001வது தூது. நீங்கள் பழைய வரலாறுகளில் 1001 இரவுகள்னு ஒரு கதை இருக்குது. அதுதான் இப்போ நமக்கு ஞாபகம் வருது. எடப்பாடி சசிகலாவை விட்டு, ஓபிஎஸ்ஐ விட்டு, தினகரனை விட்டு பல மைல் இடைவெளி பயணம் செய்தார். மீண்டும் அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்தால் சசிகலா அணி ஒன்று உருவாகும், ஓபிஎஸ் அணி என்று ஒன்று உருவாகும், டிடிவி தினகரன் அணின்னு ஒன்று உருவாகும், எடப்பாடி அணின்னு ஒன்று உருவாகும், வேலுமணி அணி ஒன்று உருவாகும், செங்கோட்டை அணி உருவாகும், தங்கமணி அணி உருவாகும். எந்த அணி? பல அணிகள் இருக்குது. எந்த அணி அதிமுகன்னு ஏற்றுக்குவீங்க? தொண்டனுக்கு என்ன வரும்? குழப்பம்தான் வரும். அதனால் எடப்பாடி தெளிவாக ஒரே அணி அதிமுக அணி, அது என்னுடைய தலைமையிலான அணி. அதனால் அவர்களுக்கு நீங்கள் எந்த விதமான அனுமதியும் அவர் எந்த காலத்திலும் கொடுக்க மாட்டார். எத்தனை முறை சமாதான தூது விட்டாலும் எடப்பாடியினுடைய கதவுகள், இரும்பு கதவுகள் திறக்கவே மாட்டார். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு சார். அதில் ஓபிஎஸோட அந்த ஒரு பார்வை இபிஎஸ்க்கு ஆதரவாக தான் செயல்பாட்டில் இருக்கார். இதை எப்படி பார்க்குது? இபிஎஸ் நல்ல இணக்கணத்தில் இருக்காரா? அந்த வாய்ப்புகள் இருக்கா? ஓபிஎஸ் அதிமுக இணைய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஓபிஎஸ்ஸே முன் நான் இணைந்து கொள்ளுகிறேன், எனக்கு கடைசி பெஞ்சு கொடுத்தா போதுன்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டார். ஆனாலும் அதிமுகவை விட்டு அவர் ரொம்ப விலகி போயிட்டார். எப்போ அதிமுகவை எதிர்த்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் பலாப்பழ சின்னத்தில் பிஜேபி ஆதரவோடு நிற்கிற அந்த நபர் எப்படி அதிமுக உறுப்பினர் ஆகும்? அதிமுக தோற்கடிப்பதை தான் நிற்கிறார். அங்கே அதிமுக ரெட்டைலை நிற்குதா இல்லையா? ரெட்டைலைக்குமே பலாப்பழம் நிற்குது. பலாப்பழத்துக்கு யார் ஆதரவு? அண்ணாமலை பிஜேபி ஆதரவு. அப்போது அவர் அதிமுகவை விலகி போய்விட்டார்னு தொண்டை முடிவு பண்ண பிறகு அவர் அதிமுக எப்படி சேர்த்து கொள்வது? அதிமுக அலுவலகம் கத்தி கடப்பார உடைக்கப்பட்டதா இல்லையா? அதிமுக தொண்டனுக்கு அதிமுக அலுவலகம் அது எம்ஜிஆர் வாழ்ந்த இடம். அது அவனுக்கு ஒரு புனிதமான இடம். அதை உடைத்து நாசப்படுத்தி சின்னாமணப்படுத்தினது யார்? ஓபிஎஸ். அப்போது அவரை எப்படி அதிமுகவில் மீண்டும் இணைத்து கொண்டால் அந்த தொண்டை என்ன நினைப்பான்? ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். அதனால் அதிமுகவுக்கும் அவருக்கும் வெகு தொலைவு ஆகிவிட்டது. போட்டி அதிமுக ஆரம்பிச்சிட்டாரு. அமமுகன்னு ஆரம்பிச்சு அதிமுக டிடிவி தினகரன். அதனால் அவரும் பிஜேபியுடைய ஒரு பி டீமாக மாறிட்டார். இவர்களை 3 பேரை இயக்குவதே பிஜேபி தான். அதனால தான் ஜக்கி மூலம் வேலுமணி இவர்களை இணைத்து கொள்ளுங்கன்னு செங்கோட்டையனை விட்டு எடப்பாடியை மிரட்டுறார். இதெல்லாம் எடப்பாடி தெரியாதா? அப்போ எடப்பாடி இவர்களெல்லாம் அதிமுகவினுடைய அடையாளத்தை அழிப்பவர்கள். அதிமுகவுக்கு அனுமதித்தால் மீண்டும் அதிமுகவை பிஜேபியோடு இணைப்பதற்காக முழு மூச்சாக அதிகாரத்தை, பதவியை பயன்படுத்துவார்கள் என்பது தெளிவான பார்வையில் இருக்கிறார் எடப்பாடி. அதனால் இவர்களுக்கு எந்த காலத்திலையும்
அதிமுகவுடைய வாசல் திறக்காது, திறக்கப்பட மாட்டார். இல்லை, இதே நிலைப்பாட்டில் இபிஎஸ் இருந்தால் அவரோட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? ஏன்னா பல தரப்பில் எதிரிகளை உருவாக்கிக்கிறாரு. இப்படி தமிழ்நாட்டில் அவர் பயணிக்க முடியுமா திமுக எதிர்த்து? 26 அவர் தான் முதலமைச்சர். ஏன்னா அதிமுக ஓட்டு எங்கேயும் போடு, அவன் நேர எதுக்கு போடுவான்? ரெட்டை இலைக்கு தான் போடுவான். ரெட்டை இலை உரிமை கோரவே முடியாத இந்த நபர்கள், ரெட்டை இலையை விட்டு வெளியேறியவர்கள், இவர்களால் ரெட்டை இலைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இரட்டை இலை எம்ஜிஆர் முகமாகவும் அம்மையார் ஜெயலலிதா முகமாகவும் பார்க்கப்பட்டது மக்கள் மத்தியில். அதே பார்வை எடப்பாடியும் பார்க்குறாங்களா? அப்போ எடப்பாடிட்டு தானே ரெட்டை இலை இருந்து அவரை நம்பி தானே 21 தேர்தலில் 62 எம்எல்ஏ ஜெயித்தாங்க. ஓபிஎஸ் நம்பியா? இல்லை சசிகலாவை நம்பியா? இல்லை, யார் நம்பி? எடப்பாடியை நம்பி. எடப்பாடி முதலமைச்சராக வர வரை பிரச்சனை, வந்த பிறகு பிரச்சனை, தொடர்ந்த பிறகு பிரச்சனை. இப்போ அதே பிரச்சனையாக இல்லை. அப்போ எடப்பாடி தான் அதிமுகவுடைய தனிப்பெரும் தலைவர்னு மதுரை மாநாட்டில் முடிசூடி கொண்டார். அதோடு அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இவர்களுக்கு அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்ஸோ சசிகலா தினகரனுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இல்லைன்னு தொடர்பு துண்டிக்கப்பட்ட நாள் தான் மதுரை மாநாடு. அதிமுகவோட அந்த வாக்கு வங்கியில் எடப்பாடி பகச்சினா தான் நம்ம பார்க்கப்படுது. ஏன்னா நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மையாரை பற்றி தான் பேசியிருந்தாங்க. அவர் ஆனால் அந்த இடத்துல போயிட்டு திரு எடப்பாடி அவர்கள் உட்கார்ந்துட்டாரு. இன்று அதெல்லாம் ஒரு பேசும் பொருளாக தானே இருக்குது. சமீப காலமாக மூத்த அமைச்சர் அவர் செங்கோட்டையன், மூத்த நிர்வாகி, அதிமுக எம்ஜிஆர் கூட பயணித்தவர், அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு முரண்பாடு பார்க்கப்படுது இல்லையா? இல்லை, எடப்பாடி தான் இப்போ அதிகாரம் மிக்க பொதுச் செயலாளர். அவர் எதிர்ப்பதினால் எந்த சேதாரம் அதிமுகவுக்கு வராது. செங்கோட்டையனுக்கு தான் சேதாரம். செங்கோட்டை இன்னொரு ஓபிஎஸாக மாறி இன்னொரு 6 மாதத்தில் கடைசி பெஞ்சனை கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமை தான் வரும். அதிமுக என்பது ரெட்டையில் தான் அதிமுக. செங்கோட்டையன் கோபியில் ரெட்டையிலை சின்னத்தில் இல்லாமல் ஜெயிச்சு சுயேட்சை நினைச்சு எம்எல்ஏவை உள்ளே வந்தார்னா ஏற்றுக்கலாம். கவுன்சிலாக கூட ஜெயிக்க முடியாது. என்ன தேவை? இரட்டையில் தான். அதனால் ரெட்டையிலை எங்கே இருக்கோ அங்கே தான் எம்ஜிஆர் இருக்கார். ரெட்டையிலை எங்கே இருக்கோ அங்கே தான் ஜெயலலிதா இருக்கார். அதனால் ரெட்டை இலையும் அதிமுகவும் பிரிக்க முடியாது. அதிமுக ரெட்டை இலையில் எடப்பாடியும் பிரிக்க முடியாத அளவுக்கு தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக தன்னை அவர் நிலைநிறுத்தி கொண்டு விட்டார். அதனால் எந்த சேதாரமும் இல்லை. சமீப காலமாகவே எடப்பாடியை சுற்றி ஒரு அரசியல் நடக்குது. அவங்க மூத்த நிர்வாகிகளே எடப்பாடிக்கு மரியாதை கொடுக்காத ஒரு பார்வையை நம்ம பார்க்கப்படுது. இன்றைக்கி வந்த செய்தி என்னென்னா, ரிட்டையர்டு ஐஜியை வச்சு ஒரு சர்வே எடுக்கிறார். எடப்பாடி தனித்து சர்வே எடுக்கிறார். எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலும் அவரை சார்ந்தவர்கள் இந்த எலெக்ஷனில் யாரை நிற்க வைக்கலான்னு அவர் தனித்து ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி பேசப்படுது. இதை நம்ம எப்படி பார்க்குறது? அதுதான் சரியான போக்கு. ஏன்னா மற்ற யாருக்கும் கட்சியை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் எடப்பாடிக்கு தான் அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்தலைன்னா கட்சி காணாமல் போயிடும், தன்னுடைய தலைமையும் காணாமல் போயிடும். அப்போது அவர் உயிரை கொடுத்தாவது 26 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று முழு நேரம் முயற்சி செய்கிற ஒரே நபர் அந்த கட்சியில் எடப்பாடி தான். அப்போ எடப்பாடியுடைய கட்சி கரத்தை வலுப்படுத்தணுமே தவிர நீங்கள் திமுகவினுடைய இப்போ சதிக்கோ பிஜேபி சதிக்கோ நீங்கள் உடன்பட்டீங்கன்னா நீங்கள் தியாகியா துரோகியா? செங்கோட்டையனை இயக்குவது தங்கமணி, வேலுமணி 2 பேரை இயக்குவது ஜக்கி இயக்குவது பிஜேபி. இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கா இல்லையா? அப்போ இந்த நெட்வொர்க்கில் அதிமுகவை பலவீனப்படுத்தி மகாராஷ்டிராவை போல பீகாரை போல அதிமுக அப்படியே கபலீகரம் பண்ணி ஆக்டோபஸாக எடுத்து அதை பிஜேபி ஆக்க வேண்டும். ஜெயலலிதா கிடையாது. எடப்பாடி மிக எளிதாக அழிச்சிடலாம். ஜெயில் முடிச்சு போட்டுடலாம். ஜெயில் முடிச்சு போட்டால் கட்சியை உடஞ்சிடும். அப்படி பிஜேபி ஆக்கிடலாம். இப்படியெல்லாம் திட்டம் டெல்லியில் நடக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒற்றுமையாக இருந்து முறியடிக்கிறதா இல்லை அவர்களுக்கு பலியாவதா? சாதாரண தொண்டாமுத்தூரில் சாதாரண நபராக இருந்த வேலுமணிக்கு 1 லட்சம் கோடி எப்படியா வந்தது? உனக்கு யார் கொடுத்தா? ரெட்டையில் தானே கொடுத்தது. அப்படி ரெட்டையிலையை காப்பாற்றுவதா இல்லை ரெட்டையிலையை திருடிட்டு 1 லட்சம் கோடியை வச்சுட்டு உன் மகன் கல்யாணத்துக்கு
எடப்பாடி தாலி எடுத்து கொடுக்குறதா அண்ணாமலையா? அதிமுகவா பிஜேபியா? ஜெயலலிதா இருந்து அண்ணாமலை தலைமையில் கல்யாணம் நடந்திருக்குமா? உன்னுடைய கதியை யோசிச்சுப்பார். தெருவுக்கு வந்துருப்பா அடுத்த நாள் காலையில். உன்னுடைய 1 லட்சம் கோடி ஜெயலலிதா பிடுங்கிட்டு உன்னை போயஸ் தோட்டத்தை வாட்ச்மேன் ஆக்கியிருக்கோம் அந்த அம்மா. வேலுமணி போயஸ் தோட்டத்து வாட்ச்மேனாக இருந்திருப்பார். 1 லட்சம் கோடியும் அடுத்த நாள் மடைமாட்டப்பட்டிருக்கு. ஆனால் நீ இப்போ யாருடைய பினாமியை மாறி இருக்க? ஜக்கியோட சேர்ந்து பிஜேபி. இதெல்லாம் எடப்பாடி பார்த்து கொண்டு இருக்கிறார். எடப்பாடி இப்போ அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய காலத்தின் கட்டாயத்தில் காப்பாற்றுவார். காப்பாற்றினா தான் அந்த கட்சி 26 ஆட்சிக்கு வரும். ஒரு நம்பிக்கையோடு 234 தொகுதிகளையும் திமுகவை பலமாக எதிர்க்கக்கூடிய கூட்டணிகள் உருவாவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி. ஒருவேளை இந்த 2026 அதிமுக தோல்வி கண்டால், எடப்பாடி தோல்வி கண்டால் கட்சி நிலைத்து நிற்குமா? இல்லை, 26 எடப்பாடி தான் செய்யும், அதில் மாற்றமே இல்லை. அடித்து சொல்கிறேன். அடித்து விஜய் சேர போகிறாரு, திருமாவளவன் வர போகிறாரு, வேல்முருகன் வந்துட்டார், சிபிஎம் வருது. இதெல்லாம் 6 மாத காலத்தில் பல அரசியல் மாற்றங்கள் இரவு பகலாக நடக்கும். அதில் அதிமுக தான் மீண்டும் வெல்லும், அதில் மாற்றமே இல்லை. வரப்போகின்ற ஒரு காலகட்டம் அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம் இல்லாமல் எதிர்காலமாக இருக்குன்றீங்க. பெரிய எதிர்காலம் இருக்குது. நன்றி. நன்றி, வணக்கம்.